ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சன்லேருந்து திலகா பேசுகிறேன். ஒரு மூட்டை வச்சுருக்கேன். என்ன மூட்டைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன பண்ண போகிற அந்த மூட்டையை? யாருன்னா கட்டி வச்சிருக்கியா? இந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி உன்னை இதில் போட்டு கடத்தி எடுத்துன்னு போய் ஆந்திரா சைடில் தள்ளிட போகிறோம். தள்ளிட்டோமா? சரி, அந்த லெவல்லாம் நம்ம ஆள் கிடையாது. ரொம்ப பெரிய லெவலில் கற்பனை பண்ணாதீங்க. நாங்கள் அந்த அளவுலாம் ஒர்த்து கிடையாதுப்பா. இந்த மூட்டையை ஓப்பன் பண்ணுறேன். ஏதோ எங்களால் முடிஞ்சது வடிவேல் மாதிரி காமெடி பீஸ் தான். நாங்கள் டெரர்லாம் கிடையாது, ரொம்ப காமெடி பீஸ். நம்ம மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் தான். இதை வச்சு நம்ம மாங்காய் வத்தல் போட போகிறோம். அந்த மாங்காய் வற்றல் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு கிலோவுக்கு 2 மாங்காய் தான் நின்றுச்சு. நல்லா பெருசாக இருக்குது மாங்காய். காய் வாட்டமாக வாங்கிக்கோங்க. இந்த மாங்காவை எப்படி வத்தல் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. எத்தனை கிலோ வாங்கின மாங்காய்? மாங்காய் 6 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 5 கிலோ போடலாம், 1 கிலோ எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ கிலோ? 1 கிலோ 40 ரூபாய். இதெல்லாம் நம்ம அடித்து பேரம்லாம் பேச முடியாது. நம்ம இன்னும் பெரிய மூட்டையாக வாங்கினா நம்ம பேசலாம். நம்ம வாங்கிறதே கொஞ்சம் தான். இதை போய் எப்படி பேரம் பேச முடியும்? இப்போ இதை நம்ம மாங்காய் வற்றல் போடலாம். இந்த மாங்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி, கொடுவா, அருவாமனை எது வேணால் உங்கள் சௌகரியத்துக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் நம்ம கொட்டையோடு கட் பண்ணோம். கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி தான். அருவாமனை நல்லா இருந்து கொடுவா நல்லா இருந்தால் அழுத்தம் கொடுத்து கட் பண்ணோம்னா கொட்டையோடு வரும். பார்க்கலாம் இது எப்படின்னு. இந்த மாங்காய் இந்த மாதிரி பாருங்கள், உள்ள கொட்டை கருப்பாலாம் இருக்கும். அதனால் நான் முதல்லையே கழுவலை. ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்புறம் கழுவிக்கலாம். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். கழுவும் போது தனியாக வந்துடும். கொஞ்சம் இந்த கொட்டையோட மேல் ஓடோட நம்ம ஊறுகாய் போட்டோம்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். அதனால தான் கொட்டையோடு கட் பண்ண சொல்கிறேன். இதை நல்ல பெரிய பீஸாக போட்டுக்கலாம். அப்போ தான் காய வச்ச உடனே ரொம்ப சின்ன பீஸாக ஆகிடும். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொட்டையோடவே போடுங்க. நல்ல பெரிய பீஸாக இருக்கட்டும். இந்த அளவு இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பாகத்தை 5 பீஸாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இவ்வளோ பெரிய பீஸாக போடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மாங்காய் இத்தனை பீஸ் வந்திருக்கு. எல்லா மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப புளிப்பும் இருக்காது, கொஞ்சம் பழக்காயாக இருக்குது பாருங்கள். இந்த காய் தான், ஆனால் மஞ்சள் நிறத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அழுத்தி பார்த்து கல் மாதிரி இருக்கணும். உள்ளே மஞ்சளாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கடையில் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. கிளிமூக்கு மாங்காய் தான் போடுறேன். இந்த மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா மாங்காயும் வெட்டி எடுத்துகிட்டு ஒரே மாதிரி இந்த மாதிரி மேலே தோலோடு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கருப்பெல்லாம் நான் கட் பண்ணும்போதே எடுத்துட்டேன். ஒரு 2 முறை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த அழுக்கெல்லாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வாட்டி 3 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. ரெண்டு முறை மாங்காவை நல்லா அலசி அதில் இருக்கிற அந்த கருப்பு தோல் இதெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை. இதை 6 கிலோ மாங்காய், ஒரே மாங்காய் மட்டும் எடுத்து வச்சிட்டேன், சும்மா டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்றதுக்காக. இப்போ இதில் 5 கிலோ மாங்காய் இருக்குது.
நம்ம வந்து 1 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்புன்னு சொல்லிட்டு கல் உப்பு தான் போடணும். இந்த கல் உப்பை வந்து நம்ம 1 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு போட்டு இந்த நான் பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்டீலோ அலுமினியத்தையோ நம்ம யூஸ் பண்ணால் உப்பு வந்து அந்த பாத்திரத்தை அரிச்சிடும். பீங்கான் இல்லைன்னா பிளாஸ்டிக் பக்கெட் இந்த இருந்தால் ஓகே. இப்போ நான் வந்து 5 கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு கை போடுற ஃபஸ்ட்டு 2 கைப்பிடி போட்டுக்கிறேன். மாங்காய் போட்டுக்கிறேன். மொத்தமாக குலுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குலுக்கிக்கிறேன். கொஞ்சம் போட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. ரெண்டு கைப்பிடி போட்டு மீதி இருக்கிற மாங்காவையும் போட்டு நல்லா குலுக்கிக்கலாம். பாருங்க, இந்த பக்கெட்டி ஃபுல்லாக பத்துச்சு. பத்தாதோன்னு நினச்சி பயந்தேன். கொஞ்சம் பெரிய பக்கெட்டியாகவே எடுத்துக்கலாம். இது கரெக்டாக போச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து மூடி டஸ்ட்டோ முடியோ இதெல்லாம் படாத இடத்துல நம்ம வந்து பத்திரமா நல்லா குலுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 2 நாள் வந்து இது வந்து நல்லா உப்புலேயே ஊறணும். இந்த மாங்காய் 2 இல்லை 3 நாள் வரைக்கும் ஊறலாம். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மாங்காய் ஊறி இருக்கிற பதம். அந்த 2 நாள் 3 நாள் வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு முடியெல்லாம் விழாத இடத்துல சேஃப்டியாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து நம்ம வெயிலில் காய வைக்கலாம். அது எப்போ காய வைக்கலான்றத வீடியோவில் பார்க்கலாம். நைட் ஃபுல்லாக உப்பு போட்டு ஊற வச்சோம், குறைஞ்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நல்லா குலுக்கிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் ஒரு நாள் நைட்டு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா வெயிலில் எடுத்து காய வச்சுக்கலாம், குலுக்கி வச்சிடலாம். அப்படியே குலுக்கி பாருங்க, மாங்காய் வந்து 3 நாள் உப்புல ஊறி இருக்கு. இதை வந்து நம்ம நல்லா குலுக்கிக்கலாம். நல்லா குலுக்கிக்கலாம். இந்த மாங்காய் வந்து கை வைக்கக்கூடாது. இதில் உப்பு தண்ணிலாம் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டில் எடுத்து எல்லாத்தையும் வந்து காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி கை போடாதீங்க, இதை அடிக்கலாம். உப்பு தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த உப்பு தண்ணியும் நம்ம வெயிலில் வைக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டுன்றதுனால நான் பாத்திரம் மாற்றிக்கிறேன். இந்த தண்ணியை ஒரு துணி மேலே டைட்டாக போட்டு வெயிலையே வச்சுருங்க. இதுவும் இந்த தட்டில் மாங்காய்லாம் உணர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு சாயந்தரமாக வந்து காய வச்ச மாங்காவை இதே உப்பு தண்ணியில் போட்டு திருப்பியும் ஊற வைக்கணும். இந்த மாதிரி 2-3 நாள் அந்த உப்பு தண்ணி வத்துற வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உப்பு தண்ணியும் வந்து வெயிலில் காய வைங்க, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் வெயிலில் வைக்கிறது. எல்லா மாங்காவையும் எடுத்து தட்டில் உணர்த்தி வச்சுருக்கேன். இது ஒரு நாள் தட்டில் இருக்கட்டும். வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சுட்டு இந்த உப்பு தண்ணியை வந்து அப்படியே போட்டு மூடி வைங்க, டஸ்ட்டு படிஞ்சிடும். மூடி போட்டு வச்சுட்டு இதெல்லாம் வெயிலில் காய வச்சுட்டு சாயந்தரத்துக்கு மேலே இந்த உப்பு தண்ணியிலேயே இந்த மாங்காய்லாம் எடுத்து போட்டு திருப்பியும் ஊறணும். இது வத்துற வரைக்கும், இந்த உப்பு தண்ணி வத்துற வரைக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இதை மாடியில் வச்சுட்டு வரேன். ஆனாச்சா வெயிலில் காய வச்சிட்டோம், காயட்டும் சாயந்தரம் வரைக்கும். அதுக்கப்புறமா உப்பு தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம். அதெல்லாம் மூடி போட்டு வச்சுக்கிறேன். அதுதான் உப்பு தண்ணின்னு சொன்னேன்ல, உப்பு தண்ணி வச்சுருக்கேன். சாயந்தரம் வந்து பார்க்கலாமா? சாயந்தரம் வந்து பார்க்கலாம். நடுமத்தியில் வந்து கலரி விடணும். காய வச்சுருக்கேன். ஒரு 25% தான் காஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாள் காய வேண்டியது இருக்கும்.
இப்போ இதெல்லாம் வந்து அதே பாத்திரத்தில் போட்டு இந்த உப்பு தண்ணியை அதில் ஊற்றி திருப்பியும் ஊற வைக்கணும். கொஞ்சம் போட்டுறேன். இந்த மாதிரி கைப்படாமல் ஜல்லிக்கரண்டியோ மரக்கரண்டியோ இல்லை இந்த மாதிரி இதுவோ வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு பாதி தண்ணி ஊற்றுறேன். மற்றதையும் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாதி தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா குளிக்க வச்சுருங்க. ஒரு 2 நாள் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வெயில் நல்லா காஞ்சதுன்னா சீக்கிரம் இதுவாகிடும். மேலே அப்படியே ஊற்றிடலாம் எல்லாத்தையும். அப்படியே கொஞ்சம் குளிக்க வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் கைப்படாமல் முடிப்படாமல் டஸ்ட் இல்லாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு இது மாதிரி 2 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், எல்லா உப்பு தண்ணியும் வந்து வற்றிச்சு பாருங்கள். தண்ணியே இல்லை பாருங்கள், தண்ணியே இல்லை. இந்த தண்ணி வத்துற அளவு நம்ம வந்து மாங்காவை காய வச்சு போட்டு காலையில் காய வச்சு சாயந்தரம் போட்டு அந்த மாதிரி வைக்கணும். இப்போ உப்பு தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இனிமேல் நாங்கள் மாங்காவை வெயிலில் காய வச்சுட்டு காய வச்ச உடனே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக காயிட்டோம். காஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு தண்ணியில் எடுத்து நல்லா ஆற வச்சு 3 தட்டு இருந்தது, 3 2 ஆச்சு, 2 1 ஆயிருக்குது. 5 கிலோ மாங்காய் வந்து ஒரு தட்டு இவ்வளோ தான் ஆயிருக்குது. இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா காஞ்சிச்சு. இந்த தோல் வந்து தடிமனாக இருக்கணும். அமுத்தி பார்த்தோன்னா உள்ளே அழுந்தாத மாதிரி இருக்கணும். அந்த அளவு வந்து நம்ம காய வச்சுக்கணும். இதை அப்போ தான் ரொம்ப நாள் வரும். நம்ம நடுமத்தியில் எப்பயாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை காய வச்சு கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எவ்வளோ நாள் வேணாலும் நம்மளுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வேணும்னும் போது சுட தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி தாளிச்சிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த அளவு போட்டுக்கலாம். இது வந்து 5 கிலோ மாங்காவை ஊறுகாய் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த அளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். உப்பு தண்ணியில் எடுத்து நல்லா ஆற வச்சு 3 தட்டு இருந்தது, 3 2 ஆச்சு, 2 1 ஆயிருக்குது. 5 கிலோ மாங்காய் வந்து ஒரு தட்டு இவ்வளோ தான் ஆயிருக்குது. இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா காஞ்சிச்சு. இந்த தோல் வந்து தடிமனாக இருக்கணும். அமுத்தி பார்த்தோன்னா உள்ளே அழுந்தாத மாதிரி இருக்கணும். அந்த அளவு வந்து நம்ம காய வச்சுக்கணும். இதை அப்போ தான் ரொம்ப நாள் வரும். நம்ம நடுமத்தியில் எப்பயாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை காய வச்சு கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எவ்வளோ நாள் வேணாலும் நம்மளுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வேணும்னும் போது சுட தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி தாளிச்சிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த அளவு போட்டுக்கலாம். இது வந்து 5 கிலோ மாங்காவை ஊறுகாய் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த அளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.